ஆன்மீக தமிழ் குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற தினசரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் கடினமாக உழைப்பீங்க. உங்கள் வேலையை மிக விரைவாக செய்வீங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு உதவுவாங்க. மாணவங்களுக்கு பற்றி பேசும்போது இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். 5வது வீட்டின் அதிபதி புதன் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் முதல் வீட்டில் இருக்காரு. ஆனால் ஜனவரி 4ஆம் தேதி மகரத்தில் 12வது வீட்டில் சுக்கிரன் நிலைக்கு போகிறாரு. இதனால் நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடுங்க. மாணவர்கள் கவனத்தோடு படிக்கணும். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீங்க. இதனால் நீங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை கொடுக்க முடியும். குடும்பத்திலிருந்து சிறிது நேரம் விலகி இருக்க முடியுங்க. ஆனால் அது உங்கள் அன்பை குறைக்காது. ஆனால் அவங்களோட நிறைய பேசும் பொழுது உங்கள் மனதை குளிர வச்சுக்குவீங்க. உறவுகளை பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க. 5வது வீட்டின் அதிபதி புதன் பிப்ரவரி 4 முதல் சனி, குரு மற்றும் சுக்கிரன் வக்கர நிலையில் இருக்குங்க. அதனால் உங்கள் உறவில் அடிக்கடி ஏற்றத்தாழ்வு இருக்கும். இந்த வாரம் திருமண ஆனவங்களுக்கு வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கொண்டு வர கொடுங்க. ஏன்னா 7வது வீட்டு அதிபதி 10வது வீட்டில் சூரியனோட இருக்கிறனால திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் காரணமாக வாழ்க்கை துணைவியாரின் இதயம் மனம் பலப்படும். உங்கள் பொருளாதார நிலைமையை பற்றி பேசும்போது உங்கள் செலவுகள் அதிகரிக்குங்க. இதனால் எதிர்பாராத விதமாக செலவழிக்க வாய்ப்பு இருக்குது. செலவுகள் திடீரென்னு உங்களுக்கு முன்னாலேயே அதிகமாக வந்து நிற்குங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் பொருளாதார நிலைமை நீங்கள் இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் உடல் நிலையை பற்றி பேசும்போது இந்த மாதம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. உங்கள் ராசியின் அதிபதி 12வது வீட்டில் இருக்கும். சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் புதன் அவர்களோட சேர்ந்து இருக்காங்க. இந்த விஷயங்களில் உங்கள் கண்களில் வலி மிகவும் குறைவாக இருக்கலாம், அல்லது உங்கள் காலில் அதிக வலி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணுக்கால் வலி போன்ற பிரச்சனைகள் உங்களை எரிச்சல் அடைய செய்யலாங்க. இந்த சிக்கல்களை தவிர்க்க உங்களுக்கு ஒரு மருத்துவரின் ஆலோசனை தேவைங்க. சில ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது அவசியங்க.